வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் மேக் சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் தமிழ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னா ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியமானது ஒரு வீட்டுக்கு. ஸோ ஃபவுண்டேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே 2 ஃபவுண்டேஷன் தான் இருக்கும். ஒன்று நம்ம ஜல்லி ஆர்சிசியில் ஃபவுண்டேஷன் பண்ணுவோம், இல்லைனா லோட் பியரிங்கில் பண்ணுவோம். அதாவது நம்ம கட்ட போகிற வீடு லோட் பியரிங் ஸ்ட்ரக்சராக இல்லை ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரா அப்படிங்கிறது டீட்டெயில்டாக இருந்துக்கணும். ஸோ ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஆர்சிசி, அதாவது இந்த கம்பி கட்டி ஆர்சிசி பண்ணி ஜல்லி போட்டு காங்கிரீட் போட்டு அந்த மாதிரி ரெடி பண்ணுவாங்க. லோட் பியரிங் அப்படின்னா அரளக்கல், அதாவது ஊர்லலாம் பழைய மெத்தட் அதுதான். அரளக்கல் மூலமாகவே ஃபவுண்டேஷன் தோண்டி அரளக்கல்ல எங்கெங்கே வால் வருதோ அங்கே மட்டும் ஃபவுண்டேஷன் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் லோட் பியரிங் வாலுக்கும் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. ஸோ லோட் பியரிங் வால் பண்ணுறது மூலமாக ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் வரதை விட காஸ்ட் வந்து கம்மியாக பண்ண முடியும். ஸோ இந்த லோட் பியரிங் வால் எப்படி பண்ணுறாங்க, இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, அது பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும், அந்த மெட்டீரியல் எப்படி ரெடி பண்ணுங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேக் சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற எல்லா வீடியோ ரெகுலர் அப்டேட்டாக உங்களுக்கு வந்துடும். டெய்லியுமே புது சிவில் இன்ஜினியரிங் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லோட் பியரிங் வால் அப்படிங்கிறது வந்துட்டு இதில் வந்துட்டு மெயினான ஒரு ட்ராபேக் என்னென்னு சொல்லணும்னா, எந்த இடத்துலலாம் வால் வருதோ அந்த இடத்துல மட்டும்தான் இந்த லோட் பியரிங் வால் நம்ம யூஸ் பண்ண முடியும். இன்னொன்று, அதிகமான உயரமான பில்டிங்கை இதில் கட்ட முடியாது. ஸோ இதுதான் இதோட மெயினான ட்ராபேக்னு சொல்லலாம். அடுத்து வந்துட்டு இந்த லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து அரளக்கல்லில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்கவேட் பண்ணணும். இந்த இடத்துல வால் வருது அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு எக்ஸ்கவேட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல எங்கே ஹாட் சாயில் வருது அது வரைக்கும் தோண்டிட்டு அதை கரெக்டாக காம்பேக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பிசிசி லைட்டாக போட்டு அதுக்கு மேலே அரளக்கல் வரி ஓட்ட ஆரம்பிக்கணும். அந்த அரளக்கல் வரி எப்படி ஓட்டணும்னா, 9 இன்ச்சு வாலாக இருந்தால் 1.5 அடிக்கு அரளக்கல் வரி ஓட்டுவாங்க. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். 1.5 அடிக்கு அரளக்கல் வரி ஓட்டணும். ஹைட் வந்துட்டு நம்ம எந்த லெவல் வரைக்கும் ஹைட் தேவையோ, அதாவது பெல்ட் வரைக்குமே, பெல்ட் பீம் போடுற வரைக்குமே அரளக்கல் வரி ஓட்டிடணும். ஃபஸ்ட்டு தான் இந்த அரளக்கல்லோட விலை அப்படிங்கிறது பார்க்கணுன்னா ஒரு சீட்டில் நான் இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு லோட் பியரிங் வால். இது அரளக்கல்லோட விலை எல்லாமே இந்த வீடியோவில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு அரளக்கல்லோட ரேட் வந்து 15 ரூபாலேருந்து 20 ரூபா. இது வந்து வெறும் கல்லோட ரேட்டு மட்டும். அது உடைக்கிறதுக்கான கூலி வந்து 7 ரூபா ஆகும். ஸோ ஒரு அரளக்கல்லை உடைக்கணுன்னா 7 ரூபா ஆகும். அந்த ஒரு அரளக்கல் கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயர் ஃபீட் அளவு இருக்கும். ஸோ அதுதான் அரளக்கல்லோட இது வாடகை வந்து தனியாக 7 ரூபா ஆயிரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அரளக்கல், அதாவது ஒரு அரளக்கல் ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு கணக்கில் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு அரளக்கல் ஒரு ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் இருக்கும். இந்த அமௌண்ட் ஆகும். அடுத்து வந்துட்டு ஒரு அரளக்கலோட லேபர் காஸ்ட் எப்படின்னா, அது வந்து கெஜம் அப்படிங்கிற கணக்கில் தான் அதை அளப்பாங்க. அதாவது 3 அடி லென்த்து 3 அடி ஹைட்டில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும். 3 அடிக்கு லென்த்து 3 அடி ஹைட், அதாவது 9 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்ன காஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபா ஆகும். 3 அடிக்கு 3 அடி அரளக்கல் போட்டு நடுவில் கரெக்டான சிமெண்ட் மாட்டர்லாம் வச்சு பேஸ்ட் பண்ணி 1.5 அடி டெப்த்தில் ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் வால் வருதோ அதை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் சிமெண்ட் மால்டர். அது வந்து தனி, அது நம்ம இதில் இன்க்ளூட் ஆகாது. அதை நம்ம தனியாக ரெடி பண்ணி கொடுத்துடணும். அடுத்து வந்துட்டு இதில் மெயினாக வந்து ஒரு கெஜத்துக்கு வந்துட்டு ஒரு கெஜத்தில் வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 26 ரூபா ஆகும். ஸ்கொயர் ஃபீட் கணக்காக இதில் வந்து எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியணும் அப்படின்னா, ஒரு 10க்கு 10 வால் நம்ம கட்டுறோம் அப்படின்னா 10 அடி லென்த்து 10 அடி பிரெத்தில் ஒரு வால் கட்டுறோம் அப்படின்னா 3 அடி ஹைட்டில் நம்ம கட்டுறோம் அப்படின்னா 40, இதோட சுற்றளவு பார்த்திங்கன்னா 40 இன்ட்டு ஹைட்டு 3 அடி போட்டிங்கன்னா அதாவது 12.3. இதை நான் வந்து 3ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் 3க்கு 3 சைஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக இன்ட்டு 250 ரூபா, 3075 ரூபா. 10க்கு 10 ரூம் கட்டுறதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு ஆல் கூலி மட்டும் 3075 ரூபா ஆகும். அது இல்லாமல் மெட்டீரியல் காஸ்ட்டு ப்ளஸ் மெட்டீரியல்லே வந்துட்டு அரளக்கல் இல்லாமல் இந்த சாண்டு இல்லைனா எம்சாண்ட் கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். எம்சாண்ட் சிமெண்ட் இந்த காஸ்ட் ஒன்று இருக்குது. க்யூரிங் வந்துட்டு இது காங்கிரீட்டை விட கம்மியாக பண்ணால் கூட போதும் தான். இன்னும் நான் இன்னொரு வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது லோட் பியரிங் ஸ்ட்ரக்சருக்கும் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, என்னென்ன ப்ளஸ் இருக்குது, என்னென்ன மைனஸ் இருக்குது அப்படிங்கிறது டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வீட்டோட கூலிங் ஆக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது, உங்கள் வீடு கட்டின வீட்டில் எப்படி கூலிங்காக வீட்டை வச்சுக்கிறது அப்படிங்கிறதும், வீடு கட்ட போகிறீங்கன்னா எப்படி வீடை கூலிங்காக வச்சுக்கிறது அப்படிங்கிறதும் நிறைய வீடியோஸ் மேக் பண்ண போகிறேன். அட் த சேம் டைம் வாஸ்து எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறது பேசிக்லேருந்து வீடியோ மேக் பண்ண போகிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லா வீடியோமே ரெகுலர் அப்டேட்டாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ வில் கேட்ச் யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.